ஆல் ரைட் நண்பா. ஸோ ட்ரைவல் சீஃப் இஸ் பேக் அண்ட் வாட் அ செக்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் இந்த மண்டே நைட் ராவில். லிட்ரலி ரோமன் வந்ததுக்கப்புறம் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. முக்கியமாக இந்த ராவில் இந்த செக்மெண்ட் வந்து டாப் நாச்சாக இருந்தது, பீக்காக இருந்தது. ஸோ நிறைய விஷயம் பார்த்தோன்னா இருக்குது பேசுகிறதுக்கு, ரோமன் ரிலேட்டடே நிறைய அப்டேட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ரோமனோட செக்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் வந்து என்ட்ரி பண்ணும்போது அந்த க்ரௌடோட பாப் கிடச்சதுல இது வரைக்கும் வந்து கிடைக்காத ஒரு பாப் வந்து கிடச்சிதுன்னு வந்து சொல்லுவேன். ஐ மீன் அவர் ரிட்டர்ன் பண்ணார்ல, சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் பண்ணதை விட இந்த பாப் வந்து எப்பா என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லோரும் ஓடிசி ஓடிசி ஓடிசின்னு வந்து அந்த சாண்ட் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரா டெஃபினெட்லி இன்னும் உங்கள் மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி க்ரௌடு வந்து சாண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. லிட்ரலி ரோமன் ஃபேஸ்லேயே நீங்கள் வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது ப்ரௌட் மூமெண்ட் வந்து பார்ப்பீங்க. ஸோ என்னடா இந்த மாதிரி வந்து சாண்ட் பண்ணுறாங்கன்னு. லிட்ரலி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அண்ட் கிரேட்டஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோமனுக்கு வந்து இந்த ராலை வந்து கிடச்சிருக்கு. தென் நம்ம பவுல் ஹெமன் பார்க்குறோம். பவுல் ஹெமன் பி லைக் தன்னோட மூளை வந்து யூஸ் பண்ணுறாரு. அவர் என்னென்னா அங்கே பாரு ரோமன் செத்து வந்து இங்கே இல்லை, இது அவர் வந்து திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் வந்து ஆகும். ஸோ ரொம்ப நாளைக்கு அவன் வந்து இங்கே இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இப்போ நீ பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ஒரு லீடர் தேவை. ஸோ நீ ஏன் வரக்கூடாது, நீ வந்து எங்களோட லீடராருன்னு வந்து சொல்கிறாரு. ரோமன் லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ நீ எங்கள் கூட ஜாயின் பண்ணிவிடு ரோமன் ட்ரிங்க்ஸ், யூ ஆல்வேஸ் பி மை ஃபேமிலி பிகாஸ் ஐ லவ் யூ மை ட்ரைவல் சீஃப். அதுக்கப்புறம் ரோமன் வந்து மைக் வாங்குறாரு அண்ட் முதல்ல அவர் வந்து எக்னாலஜ்மெண்ட் வந்து சொல்கிறாரு. அண்ட் வாட் அ மூமெண்ட். ஃபேன்ஸ் வந்து வேறு லெவலில் பார்த்தோன்னா எக்னாலஜும் வந்து பண்ணுறாங்க. லிட்ரலி அந்த அரீனாவே பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து எல்லாருமே அந்த வீதோன் சைன் காட்டுவாங்களே, விரலை வந்து தூக்கி வந்து எக்னாலஜி வந்து பண்ணுவாங்க. அண்ட் எஸ் இங்கே ரோமன் வந்து பதில் தராரு. நீ வந்து என்னோடய வாய்ஸ்மேன் கிடையாது. கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன். ஸோ யூ ஆர் நாட் மை வாய்ஸ்மேன் எனிமோர், யூ ஆர் ஜஸ்ட் அ டம் ஆஸ். அந்த மாதிரி வந்து ரோமன் செஞ்சு விட்டுறாரு இவரை பவுல் ஹெமன். உடனே வந்து அதை கேட்ட உடனே நம்மளோட துள்ளி வராரு பிரான் பிரேக்கர். என்னடா இது இவரை வந்து டம்மாஸ்ன்னு வந்து சொல்கிறேன்னு. ஸோ உடனே ப்ரௌசன் ரீட் அண்ட் பவுல் ஹெமன் வந்து பிரான் பிரேக்கரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. பிரான் பிரேக்கருக்கு தெரில போல் ரோமன் யாருன்னு. ஸோ இங்கே ரோமன் வந்து கிளியர் பண்ணுறாரு. நான் ஏன் ட்ரைவல் சீஃபாக இருக்கேன், நான் ட்ரைவல் சீஃபாக இருக்கேன்னா அதுக்கு ரீசன் நீ கிடையாது. அதுக்கான ரீசன் வந்து இந்த ஃபேன்ஸ், இந்த மக்கள், அவங்களால தான் நான் வந்து இப்போது ட்ரைவல் சீஃபாக இருக்கேன். ஏன்னா தே ஆர் ஸ்டில் எக்னாலஜ் மீ. இப்போ நீ என்ன பண்ணின்னு இருக்க, பிளட் லைன் மாதிரி ஒரு ஃபேக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணலான்னு பாரு. பட் அது யாராலையும் வந்து முடியாது. ஏன்னா அது நடந்தது கடவுளை வந்து க்ரியேட் பண்ணார் அந்த பிளட் லைன். அண்ட் அதை வந்து திருப்பி யாராலையும் வந்து பண்ண முடியாது. இப்போது நீ வந்து சொல்கிறல இது எல்லாத்துக்கும் கிரெடிட் வந்து எடுத்த, பட் இல்லை பவுல் ஹெமன், இது எல்லாமே வந்து உன்னால் வந்து நடக்கலை. எல்லாத்துக்கும் கிரெடிட் வந்து உனக்கு போகாது. நான் வந்து உன்னை என் ஃபேமிலியில் கொண்டு வந்தேன். ஐ மேட் யூ எ பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி. அண்ட் நீ வந்து என்ன பண்ண, அதை தூக்கி போட்ட. இந்த பிளட் லைனை வந்து நான் அழிச்சேன்னு நீ வந்து சொல்கிற, பட் கிடையாது. இந்த பிளட் லைனை அழித்தவன் நீ தான். யூ திஸ் டம் ஆஸ். ஸோ ஒரு 3-4 வாட்டி வந்து ரோமனை வந்து பவுல் ஹெமனை தீச்சி விட்டுருவாரு, டம் ஆஸ்ன்னு சொல்லி. இதை கேட்ட உடனே துள்ளுறாரு நம்மளோட பிரான் பிரேக்கர். அண்ட் இதெல்லாம் கேட்டு பிரான் பிரேக்கர் வந்து போய் முன்னாடி நின்றுறாரு ஃபேஸ் டு ஃபேஸ் டு ரோமன் ரேங்ஸ். இங்கே பிரான் பிரேக்கர் வந்து சொல்கிறாரு, எப்பா ரோமனே நீலாம் வந்து பழைய கதை சரியா, யூ ஆர் அ எஸ்டர்டே நியூஸ். இப்போ நீ வந்து ஒரு பழைய டாக், யூ ஆர் அ ஓல்ட் டாக். ஐ ஆம் த டாக். நான் தான் வந்து இப்போ ஒரு பெரிய டாக். நீ வந்து பழைய கதை, இப்போ நான் தான் எல்லாமே. நான் தான் வந்து இந்த ரிங்கில் வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது யூடியூப்பில் இருக்குது, டெஃபினெட்லி போய் பாருங்கள் டபிள்யூட சேனலில். அங்கே ஃபேன்ஸ்லாம் பார்த்தோன்னா இதுக்கு வந்து ரிப்ளைலாம் கொடுத்துருப்பாங்க, சேன் பண்ணுவாங்களே. இவர் சொல்லுவார் நான் வந்து இங்கே ரிங்கில் வேல்யூ ஆட் பண்ணுறேன். உடனே ஒரு ஃபேன் வந்து ஹெல் நோ அந்த மாதிரி வந்து சேன் பண்ணுவாப்பில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து போய் பாருங்கள். அது இதை விட 10 மடங்காக அந்த செக்மெண்ட்டை உங்களுக்கு வந்து ஏற்றி காட்டும். ஸோ ஓவராலாக பிரான் பிரேக்கர் வந்து சொல்ல வர்றது, உன் கதை முடிஞ்சது, நீ ஒரு பழைய ஆள், இனிமேல் நான் தான் இங்கே, நான் தான் ஃப்யூச்சரு. அண்ட் இங்கே எல்லாமே நான் தான், திஸ் இஸ் மாயோட அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவார். ரோமன் வந்து என்னப்பா இல்லை எனக்கு வந்து சரியாக கேட்கல, உன் மைக் சரியாக ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன், இந்த நீ என் மைக்கை வச்சு ட்ரை பண்ணுன்னு அவர் மைக்கை கொடுக்க, அவர் கேட்சை பிடிக்க அவர் வந்து சூப்பர் பஞ்சு வந்து போட்டுடுறாரு. அண்ட் அங்கே வந்து ப்ரோசன் அட்டாக் பண்ணுறாரு. தென் அவர் வந்து ஸ்பியர் போட்டுறாரு. தென் இங்கே சுனாமி போகலான்னு பார்ப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து ரோமன் அட்டாக் பண்ணிவிடுவாங்களே. ஸோ ஜே உசோ வந்து காப்பாற்ற வராரு.
ஜேக்கோ பார்த்தா தரமாக வந்து இது கிடச்சிது, பாப் கிடச்சிது. ஏன்னான்னு தெரில, ரோமன் கூட வந்தாலே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து போயிடுறாங்க, பாப் லெவலில் இல்லை பாப்புலேரிட்டி லெவலில். பை தி வே சரியா, போன வாட்டி பார்த்தோன்னா ரோமன் வந்து ஜேவை அந்த தூக்கி விடுவார்ல, இந்த வாட்டி பார்த்தோன்னா ஜே வந்து ரோமனை வந்து தூக்கி விடுவார். அண்ட் இவங்க 2 பேரும் வந்து பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஹைலைட்டே என்னென்னா 2 பேரும் சேர்ந்து ஒரே டைமில் ஸ்பியர் போடுவாங்க. இந்த பிக்கு நான் காமிக்கிறேன், இதுவும் வந்து வைரலாக வந்து போயின்னு இருக்குது இன்டர்நெட்டில், ஒரு சூப்பரான பிக்குன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ஷோ வந்து முடியுது. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, அஃப்கோர்ஸ் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, இது வெறும் பிரான் பிரேக்கர் வர்சஸ் ரோமன் சிங்கிள்ஸ் மேட்ச் தான் வந்து சம்மர் ஸ்லாமில் லீடு பண்ண போதா, இல்லை பிரான் பிரேக்கர் பிராசன் ரீட் வர்சஸ் ரோமன் ஜே நடக்க போதான்றது நம்ம இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை அவங்க சோஷியல் மீடியாவில் மேபி கன்ஃபார்ம் பண்ணலாம், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் மோஸ்ட்லி இவங்க வந்து ரோமன் மேட்ச் வந்து ஒரு டாக் டீம் மேட்சாக தான் வைப்பாங்க, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கதை இதோட முடியல, இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஈட் மூமெண்ட் வந்து பண்ணுறாரு. அண்ட் அதுவும் வந்து வைரல் செம்ம வைரலாக வந்து போயின்னு இருக்குது. லிட்டரலி ஜே கூட சேர்ந்து ஆஃபரில் ரோமன் வந்து ஈட் மூமெண்ட் பண்ணுறாரு. ஃபேன்ஸும் வந்து அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பிஃபோர் GTA 6 நம்ம வந்து ரோமனை ஈட் பண்ணுறது பார்த்துட்டோம், அந்த மாதிரி கதெல்லாம் போகுது. இன்ஃபேக்ட் அந்த வீடியோக்கு ரோமன் கமெண்ட்டோ பண்ணுறாரு, டெஃபினெட்லி ஏஐன்னு, இது வந்து ஏஐ வேலை தான், நான் இது பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ரோமன் வந்து ஒரு பியூர்லி ஒரு பேபி ஃபேஸ் மாதிரி பார்த்தோன்னா இன்னைக்கு வந்தார். ஓகேவா, இப்போ நான் சொல்ல போகிறது நல்லா கேளுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ரோமன் ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் சம்மர் ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணதாக இருக்கட்டும், அந்த OTC YTC எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஓரம் கட்டினீங்கன்னா, இன்னைக்கு இந்த இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து இருக்கிறதுலே ரோமனுக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் கிடச்சிது. ஒரு பிக்கெஸ்ட் பேபி ஃபேஸ் மாதிரி பார்த்தோன்னா ரியாக்ஷன் கிடச்சிது. ஸோ ஓவராலாக நான் வந்து சொல்ல வர்றது, ரோமன் வந்து இன்னைக்கு தான் வந்து ஒரு பெரிய பேபி ஃபேஸ் மாதிரி வந்து ஃபீல் ஆனார். அண்ட் இனிமேல் கூட அவர் வந்து கம்பெனியோட ஒரு ஹீரோ, பெரிய பேபி ஃபேஸ் மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெரிவார். அண்டு நான் கொஞ்ச நாளாக பார்த்துருக்கேன், பிக் டாக்னு வந்து அதிகமாக வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அவர் ரிட்டர்ன் பண்ணார்ல, அதில் ஒரு vlog மாரி வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் கூட பார்த்தோன்னா பேக் ஸ்டேஜில் அவரை வந்து பிக் டாக் தான் கூடுவாங்க. ஸ்டூன்னு ஒரு கேமராமேன் இருக்கார்ல, ரொம்ப பழைய ஆள், எல்லோரும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவரும் வந்து கிட்டோன்னு குழந்த மாரி, ஸோ ரோமனை குழந்த மாரி சொல்லுவார், திரும்பி வந்துட்டேன். அண்டு பிக் டாக் அங்கேயும் பார்த்தோன்னா பிக் டாக் சொல்லுவார். கடைசியில் ரோமன் கூட பேசும்போது அங்கே செத்து பற்றி அவர் பேசுவார். அஃப்கோர்ஸ் அவனை வந்து போட்டு பழகணும், ஆனால் அவனுக்கு இன்ஜுரி இருக்குது அண்ட் டெஃபினெட்லி அதை வந்து நான் ஆகணும் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க மாட்டேன். அதெல்லாம் வந்து சரியாக இருக்கணும், ஃபிட் அண்ட் ஃபைனாக இருந்தால் தான் நான் அவனை உதக்க வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோன்னா. ஸோ எனிமையாக இருந்தாலுமே பார்த்தோன்னா அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த பேக் ஸ்டேஜ் ப்ரோமோவில் வந்து பேசியிருப்பார். ஸோ சரியாயிட்டு வட்டம் வச்சு செஞ்சிடலாம். தென் கடைசியில் அவர் வந்து பிலீவ் தேட் இந்த வேர்டு நல்ல ஞாபகம் இருக்கும் பிக் டாக் ஃபேன்ஸுக்கு. ஸோ அந்த வேர்டை வந்து சொல்லி அந்த vlog-ஐ வந்து முடிக்கிறாரு. அண்ட் பிக் டாக் இன்றைக்கி இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தா ஃபுல்லாக பிக் டாக் மென்ஷனாக இருந்தது. ஈவன் நம்மளோட இவரோ மென்ஷன் பண்ணியிருந்தார், பவுல் ஹேமன். ஸோ ஆக மொத்தத்தில் இது வந்து ரோமனோட ஒரு பேபி ஃபேஸ் டர்ன் இனிமே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் வந்து சொல்லலாம். பியூர்லி ரோமன் ஆஸ் அ ஃபேஸ் இனிமேல் நான் வந்து பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பண்ணாத ஒரு விஷயம் பார்த்தா ரோமன் இந்த செக்மெண்ட்லேயே வந்து பண்ணுறாரு. லைக் இந்த பிளட் லைனில் அவர் வந்து இவ்வளோ நாளாக சாம்பியனாக இருந்தார்ல, அதில் வந்து சீட்டிங் பண்ணலாம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தோன்னா அவர் வந்து கிரெடிட் தந்திருக்க மாட்டார். பட் இந்த செக்மெண்ட்டில் அவர் வந்து சொல்கிறாரு, த OTC வாஸ் அ சாம்பியன் டூ, கிரேட்டஸ்ட் சாம்பியன் டு எவர் ஸ்டெப் ஃபுட் இன் த ரிங் அண்ட் ஐ வில் சே திஸ் மேன் பவுல் ஹேமன் ஹேட் பார்ட் ஆஃப் தட். ஆமாப்பா, உன்னோட பார்ட்டும் இருக்குது என்னோட இந்த கிரேட்டஸ்ட் ரனில். ஆனால் இந்த டைட்டில் நான் வந்து தக்க வைக்கிறதுல அவனோட பார்ட் வந்து எதுவுமே கிடையாது. இந்த டைட்டில் என்கிட்டே இருந்தது, நான் தக்க வச்சிருந்தேன்னா அதுக்கான காரணம் வந்து ஊசோஸ் அண்ட் சோலோ சிக்கோவா அண்ட் சாமி ஜெயின், இவங்க தான் வந்து இதை வந்து என்னை ஹெல்ப் பண்ணாங்கன்னு இங்கே பிளட் லைன் மெம்பர்ஸ்க்கு பார்த்தா அவர் வந்து கிரெடிட் தராரு. அண்ட் இதுக்காக தான் பார்த்தா இவங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டைலாம் வந்ததில் அதுக்கான காரணம் இதுதான், அவர் வந்து கிரெடிட் தரலன்னு. பட் ஃபைனலி ரோமன் பார்த்தா இன்னைக்கு கிரெடிட்டும் தராரு. ஆமாப்பா, நான் ஜெயிச்சதுக்கெல்லாம் டைட்டில் வந்து என்கிட்டே இருந்தது, அதுக்கான காரணம் வந்து இவங்க தான், ஜிம்மி, சோலோ, சாமின்னு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் அகைன் சொன்னல, இதுக்கு முன்னாடி பார்க்காத ரோமன் பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஆஸ் அ ஃபுல் ஃபேஸாக வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா அதையும் வந்து அவர் தராரு, கிரெடிட்லாம் வந்து தராரு. இப்போ லைட்டாக ரோமன் கதையிலேருந்து வெளியே வந்தோன்னா
உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கிரேசன் வாலர் அண்ட் ஆஸ்டின் தியோட டீமை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க. எஸ், வருஷ கணக்காக பார்த்தீங்கன்னா டீச்லாம் பண்ணி இவ்வளோ படு மொக்கையாக பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற மாதிரி வந்து விஷயம் பண்ணியிருக்காங்க. பேக் ஸ்டேஜில் நியூ டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆள் வேணும் அந்த மாதிரி தேடி இருந்தாங்க. பட் கிரேசன் வாலர் வராரு அண்ட் ஹீ பி லைக் நான் இருக்கேன்ப்பா, ஏன்னா வந்து ஆஸ்டின் தியோரி டவுன் ஆகிட்டான், அவனுக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. ஈவன் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா பச்சையாக வந்து கலாய்ச்சிருப்பார் கிரேசன் வாலர் ஆஸ்டின் தியோரியை. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபேன்ஸ் கழுவி ஊற்றுறாங்க ட்ரிபிள் ஹெச்சை. ஏன்னா இவ்வளோ கேவலமாக வந்து புக் பண்ணியிருக்கீங்க, ஐ மீன் புக்கே பண்ணல, ஆனால் இவ்வளோ கேவலமாக வந்து இந்தமாரி டீமை வந்து பிரேக் பண்ணிட்டீங்கன்னு யூஸே பண்ணல கைஸ். ஓப்பனாக சொல்லணும்னா யூஸே பண்ணல. ஆஸ்டின் தியோரி நான் சொல்ல தேவையில்ல, ஆஸ்டின் தியோரி போய் ஸ்டோன் கோல் முன்னாடி நின்னார், அந்த அவரோட ஃபினிஷர் வாங்குறதா இருக்கட்டும், ஜான்ஸ்னாவை வந்து தோக்க வச்சிருக்காரு. எட்ஜு கூட ஏதோ மூமெண்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நிறைய வேறு லெவலில் புஷ்ல இருந்தார் வின்ஸோட இதில். பட் ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறம் செஞ்சு விட்டார், லிட்ரலி அழிச்சிட்டாரு ஆஸ்டின் தியோரியை. அதில் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. தென் நம்ம வேர்ல்டு டைட்டில் பக்கம் வந்தோன்னா எஸ் குந்தர் அண்டு பங்கோட செக்மெண்ட் பார்த்தோம். இதில் சொல்கிறதுக்கு பெருசாலாம் இல்லை. பட் இங்கே வந்து நான் தான் பெஸ்ட்டுன்ற ரெண்டு பேர் சொல்கிற மாரி. ஸோ ஒரு சைடில் சிஎம் பங்க் பார்த்தோன்னா என்னோட நான் ஃபுல்லாக வந்து கொடுக்க போகிறேன், ஐ கிவ் மை ஆல் எவ்ரி திங் இந்த டைட்டில் நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு. ஸோ என்னோட உயிரை கொடுப்பேன் இந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்த்தோன்னா பங்கு சொல்கிறாரு. இந்த சைடில் நம்ம வந்து குந்தரை பார்த்தோன்னா ஹீ பி லைக் ரிங் அடித்தா போதும், எனக்கு எல்லோரும் ஒன்று தான் அண்ட் உன்னையும் நான் வந்து வச்சு செய்வேன், என்னோட இந்த டைட்டில் ரன்லேயே ஒரு பெரிய ஆள் நீ தான். ஐ மீன் ஸ்டார்டம்லேயே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு மாதிரி ஒரு ஆள் கூட வந்து ஒரு பெரிய ஆள் கூட வந்து குந்தர் வந்து ஃபியூட் பண்ணுறாருன்னா எஸ் அது வந்து அவரோட ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இவரும் சொல்கிறாரு. அண்ட் ஏஜே ஸ்டைல் பற்றிலாம் நான் வந்து பேசவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்டைலில் ஏதோ பண்ணியிருந்தார், தென் வந்து இன்னைக்கு வந்து அந்த சாவி வாங்குவாங்களே வண்டியோட சாவி அந்த வேலை பார்த்தாரு. திடீர்னு பார்த்தா இந்த இதெல்லாம் வந்து தொடைக்கிறாரு பெருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா டாக்டராக வராரு. ஸோ பர்ஃபெக்டாக ஜானி சீன்ஸ் பண்ணுற வேலைலாம் வந்து அவர் பண்ணியிருந்தார். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கெமிக்கை மாற்றி ஃபன்னாக வந்து பண்ணாங்க. அண்ட் எஸ் ஃபைனலி இவர் வந்து கிளியர்னு வந்து சொல்லியிருக்காரு, டாம் அண்ட் அட்டாக்கோ பண்ணார். மேட்சோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஐசி டைட்டில் சம்மர் ஸ்லாமு. அண்ட் சூப்பராக வந்து எனக்கு வந்து ஃபன்னாக இருந்தது இவங்களோட ஃபியூடு. முக்கியமாக ஏஜேனால் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாரு ஃபன்னியாக. நம்ம சேமஸ் வர்சஸ் ரூசஃப்கான மேட்ச் வந்து பார்த்துருந்தோம். ஃபைனலி சேமஸ் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஈவன் காமெண்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, முதல் வாட்டி பார்த்தீங்கன்னா சேமஸ் வந்து ரூசஃபை பின் பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் நம்ம பார்த்தோன்னா இன்னொரு எங்கேயோ ரூமர் கேட்டிருந்தேன், மேபி இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வேர்ல்டு டைட்டிலோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இது எந்த லெவலில் உண்மைன்றது எனக்கு தெரில. தென் நம்ம அடுத்த கதைக்கு வந்தோன்னா இந்த ரா வந்து சோல்ட் அவுட் ராவாக இருந்தது. 13,500 அந்த மாதிரி வந்து சோல்ட் அவுட் சொல்லப்படுது. கடைசியாக பார்த்தோன்னா ரா வந்து சோல்ட் அவுட் ஆனது ஆஃப்டர் ரெசல்மீனா ரா நடந்ததில் அங்கேயும் ரோமன் இருந்தார். அண்ட் இன்றைக்கும் பார்த்தோன்னா ரோமன் இருந்தார். ஹீஸ் பீஸ்ட் ஆஃப் ரெஸ்லிங் சொல்லலாம், லிட்ரலி பிக்கெஸ்ட் ட்ரா ரைட் நவ், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆள் வந்த உடனே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டார். பை த வே இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே அவ்வளோதான் நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் அப்டேட் வீடியோ, அதுவும் இம்பார்ட்டன்ட் அது. ஸோ அது பார்க்கலன்னா டெஃபினெட்லி செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட உங்களை பார்க்குறேன் அடுத்த ஒரு அப்டேட் வீடியோவில்.